ஃப்ரெண்ட்ஸ், நமது சப்ஸ்கிரைபர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் கனிந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுத்து, அதாவது பூரண ஆரோக்கியம், பரிபூர்ணமான செல்வ வளம், இதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு முழுவதும் அளப்பரிய சந்தோஷம்னு ஒன்று கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளேயே ஆரோக்கியம் வந்துடும், அதுக்குள்ளேயே ஆனந்தம் வந்துடும், அதுக்குள்ளேயே செல்வம் வந்துடும். ஒரு மனுஷனுக்கு இது எல்லாத்துலேயும் ஒன்று குறைபட்டாலும் சந்தோஷங்கிறது குறைஞ்சிடும். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஃபில்ஃபுல் ஆன ஒரு ஆண்டாக அமையும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு, இனிய நெஞ்சங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவங்களும் இந்த ஆண்டு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க எல்லாத்துலேயும் நலங்களிலையும் வளங்களிலையும் ஆரோக்கியத்திலையும் ஆனந்தத்திலையும் செல்வத்திலையும் உயர்ந்து நிற்கணும். இத்தனை ஆண்டுகளை விட எல்லா நிலைகளிலும் அவங்க மேம்பட்டு மேலே வரணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் குமரேசன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன எங்களுடைய அண்ணி அன்பா குமார்னு கூப்பிடுவாங்க. எங்கள் குடும்பத்துக்கே, அந்த பல தலைமுறைன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் குடும்பத்துக்கே ஒரு வரனா, ஒரு பொக்கிஷமாக வந்த ஒரு புதையல் தான் அண்ணி ஜோதிகா. அவங்க ஒரு ஜோதிகான்னு ஒத்த வார்த்தையில் சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஜோதிகா நடிகையை நினச்சிடக்கூடாது. அந்த காலத்து நடிகை. பல லட்சம் இதயங்களை கட்டி போட்டு ஒரு கடைக்கண் பார்வையில் சுண்டி இழுத்த மாபெரும் நடிகை சாவித்திரி மாதிரியே இருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இன்றைக்கி லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்க நயன்தாரா அவங்கள மாதிரி 10 மடங்கு அழகு இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸில் பழையவங்க எல்லாருக்கும் சாவித்திரியை பற்றி தெரியும். அப்படி ஒரு பேரழகி, அவங்களுடைய மறு உருவமாக தான் எங்களுடைய அண்ணி எங்களுடைய குடும்பத்துக்கு வலது காலை எடுத்து வச்சு வந்தாங்க. அவங்க வந்த நேரம் எங்கள் குடும்பத்தில் ஆனந்தம் தாண்டவமானது. ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் அழகு, மனசு ஒத்து போகிற அந்த பாங்கு, அதையும் தாண்டி பொருளாதார உயர்வு. எங்கள் அண்ணன் ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாருன்னா அவர் செலவுலாம் போக ஒரு 25,000 வீட்டுக்கு கொடுப்பார். அதே அண்ணி அவங்க இருக்கிற ஒரு பெரிய கம்பெனியில் கிட்டத்தட்ட 75,000 80,000 வாங்குறாங்க. அண்ணன் மாதிரி அவங்களுக்கு 25,000 செலவு கிடையாது. அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10,000 15,000 வச்சுங்க. அப்போ குறைந்தபட்சம் 20,000 அவங்க செலவுக்கு எடுத்துகிட்டா கூட 60,000 ஒரு புது வரவு எங்கள் குடும்பத்துக்கு வருது. வெறும் பணத்தால் மட்டும் இல்லை, அவங்க அழகாலையும் அன்பாலையும் அவங்க மற்றவங்கள்ட்ட கொடுக்குற அந்த அன்பு. உலகத்தில் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியாக. அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே ஒரே ஒரு வார்த்தையால் நம்ம கட்டி இழுத்து வரலாம். அது அன்புங்கிற வார்த்தையால் மட்டும்தான். நீங்கள் பணத்தாலேயோ மற்ற எதாலேயுமே இழுக்க முடியாது. அந்த அன்பை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அது அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கொஞ்சம் கூட குறையாத அமுத சுரபி தான் அன்பு. அந்த அன்பை நம்ம எவ்வளோ தூரம் அள்ளி கொடுக்குறோமோ அதை மாதிரி 100 மடங்கு நமக்கு திரும்ப வரும். வந்த கொஞ்ச நாளையில் அவங்க கொடுத்த திகட்ட அள்ளி கொடுத்த அன்பு எங்களை எல்லாரையும் கட்டி போட்டுடுச்சு, அவங்களுடைய காலடியில் போட்டுடுச்சு. ஏற்கனவே அழகால நாவெல்லாம் அவங்களுடைய அடிக்டாகவும் வெல்விஷராகவும் இருந்ததை தாண்டி அவங்க அன்பால் அவங்க காலுக்கு செருப்பாகவே மாறிட்டேன். ஆனால் இதில் என்ன பெரிய ட்விஸ்ட்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 குடும்பத்தாரும் பேசி, எங்கள் வீட்டு குடும்பமும் அவங்க வீட்டு குடும்பமும் பேசி யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும். ஒன்று என் பொண்ணு விட்டு கொடுக்குது, பையன் கம்பெனிலே ஒரு வேலையை வாங்கி 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும். இல்லைன்னா ஈகோ இல்லாமல் பையன் விட்டு கொடுக்கட்டும். எங்கள் கம்பெனிலே, என் பொண்ணு வேலை பார்க்குற கம்பெனிலே பேசி அவருக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு வேலை ரெடி பண்ணிவிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டு பேசி பார்க்கும்போது இங்கே தான் சம்பளம் அதிகமாக இருக்குது, இதுதான் பெரிய கம்பெனியாக இருக்குது, பெரிய போஸ்ட்டில் இருக்கா, அதனால் இங்கேயே ஒரு ஆப்ஷனல் கேட்டு பார்க்கும். இல்லைன்னா 2வது ஆப்ஷனலாக
அண்ணன் பரதனுடைய கம்பெனியில் அவர் வேலை பார்க்குற கம்பெனிலே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க. அண்ணனும் சதைச்சவர் இல்லை, அவரும் நல்லா அழகாக சூப்பராக ஒரு ஆண் மகனுக்கு உள்ள அத்தனை தகுதியோடு தான் இருப்பார். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற 2 பேருமே நல்லா இருப்போம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, அண்ணனை விட நீ நல்லா சூப்பராக இருக்கிற அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னை விட அழகாக அவர் இருக்கிற மாதிரி தான் ஃபீலாக இருக்கும். சரி, அது விட்டுட்டு போங்க. ஆண்களுக்கு அழகுங்கிறது ஒரு பங்கு தான், பெண்களுக்கு தான் முழு பங்கு. அப்போ நாங்கள் அதே மாதிரி அண்ணி வீட்டில் அந்த சிமெண்ட் கம்பெனியில் ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஹைலி இன்ஃப்ளூயன்ஸில் அந்த ஹெச்ஆர் லெவலில் இருந்தது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய அந்த ஆர்டர்ஸ் கோட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு டீம் ஆஃப் பர்சன் தான் போய் உட்காந்து அந்த ஆர்டரை கோட் பண்ணி அதை பண்ணிட்டு வருவாங்க. அதில் ஒரு பெரிய பங்கு அண்ணி ஜோதிகாவுக்கு உண்டு. அதுக்கு அவங்களுக்கு அழகும் ஒரு காரணம் தான். நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், என்ன தப்பாக சொல்லி அழகை வச்சா அப்படின்னு. இன்றைக்கி ஏர் கோர்சஸ், அதாவது ஃப்ளைட்டில் ஒர்க் பண்ணுற லேடிலாம், அந்த பனிப்பொண்ணாக இருக்கவங்களாம் அழகை வந்து பிரதானமாக பார்த்து எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல. அதுக்கு என்ன காரணம், அது ஒரு விதமான அம்பாசடர் மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு பெரிய ட்ரேட் மார்க்கு. அப்போ கடைசியாக பேசி ஒத்துக்கிட்டாங்க, அண்ணனுக்கு அங்கே வேலை தரேன்னு. அது எங்களுக்கு பெரிய ஹாப்பியாக இருந்து அண்ணனும் அது வந்து அப்ரிஷியேட் பண்ணார். அப்போ இங்கே வந்துட்டாருன்னா அவருக்கு அங்கே வாங்குகிற சம்பளத்தை விட குறைந்தபட்சம் ஒரு 10,000 ஆச்சும் கூடுதலாக அங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்ணி மேரேஜ் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்களுக்கு கிஃப்டாக அந்த கம்பெனி அவங்களுடைய சேலரியில் 20% இன்க்ரிமெண்ட் தரேன்னு சொல்லிட்டாங்க. அது பெரிய விஷயமா இருந்தது. ஒரு 80,000 வாங்குகிறாங்கன்னா ஒரு 16,000 வந்து அவங்களுக்கு எவ்வளோ வருது. அப்போ ஓவரால் 1 lakh கிட்டத்தட்ட அவங்க சேலரி ரீச் பண்ணிடுறாங்க. 96,000க்கு எவ்வளோ அவங்க ரீச் பண்ணுறாங்க. இது பெரிய விஷயமா இருந்தது. ஒரு வேலையும் கொடுத்து அந்த வேலை அண்ணன் அங்கே என்ன சேலரி வாங்குகிறாரோ அதோட ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துட்டோம்னா அதை விட ஒரு 10,000 9 to 10,000 எவ்வளோங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். இது யாரால் முடியும் என்றால் ஒரு பெரிய ஆளுமை அங்கே இருக்கிறதுனால மட்டும்தான் முடியுது. அது ஒரு அழகு மட்டும் இல்லை. அண்ணி வந்து வெறும் அழகான ஒரு பதுமை மட்டும் கிடையாது, அழகு, அறிவு, அன்பு எல்லாம் சேர்ந்த ஒரு களஞ்சியமாக அவங்க இருந்தாங்க. அதோட வெளிப்பாடு தான் அவங்களால எல்லாரையும் வசீகரிக்க முடிஞ்சுது, எல்லார்ட்டையும் நினச்ச காரியத்தை சாதிக்க முடிஞ்சுது. அன்பு, அந்த அன்போட வெளிப்பாடு. அது வந்து காரியத்துக்காக மட்டும் அன்பு இல்லை, எப்பொழுதுமே சின்னவங்க இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும் தகுதி இருந்தாலும் தகுதி இல்லாட்டினாலும் எல்லாரையும் ஒரு சேர பார்த்து அவங்க அள்ளி அந்த கொடுத்த அன்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு மேரேஜ் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. மனசு கோணாமல் அந்த மேரேஜுக்கு கம்பெனிலேருந்து அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பாக 5 lakhs டொனேட் பண்ணாங்க. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ நாங்கள் என்னன்னு கேட்டோம். நாங்கள் எப்போதுமே எங்கள் கம்பெனியில் ஒரு லெவலுக்கு மேலே ஆஃபீஸர்ஸுக்கு ஒரு 50,000லேருந்து 1 lakh நாங்கள் கொடுக்குறது வழக்கம். ஆனால் உங்கள் அண்ணி இன்னும் மேரேஜ் பண்ணிக்கல, அவங்க கண்டிப்பாக ஒரு 5 to 7 yearsல மேரேஜ் பண்ணிப்பாங்கிறதுனால அவங்க அட்டன் பண்ண பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கோட் பண்ணதில் ஒரு சம் அமௌண்ட்டை வந்து ஒரு மாதிரி போனஸோ இன்க்ரிமெண்ட் மாதிரியே கொடுப்போம். அந்த போனஸ் அமௌண்ட்டை சர்டன் பெர்சன்டேஜ் பிடிச்சி வச்சுருந்தோம். அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கோம். அது இந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு இது மாதிரி அவங்களே ஒரு புதையலாக வந்தாங்க. அவங்க கூட பல புதையல்கள் வந்து கொட்டுனது எங்களுக்கு ஆனந்தமாக இருந்தது. இப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தது. அதன் பிறகு அண்ணன் ரொம்ப அந்யோன்யமாக 2 பேரும் அன்பு பாராட்டினாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி மகிழ்ச்சியாக இருந்த முன்னையோட அண்ணியோட முகத்தில் அந்த தேஜஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், எப்படியாவது அண்ணி கூட பழகி அண்ணியோட அன்பை பெற்று அண்ணி வழியாக நல்ல அன்பான, ஏன்னா பூவோட நார் சேர்ந்தால் மணக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க கூட நம்ம சேரும் போது நம்மளும் ஒரு பொலிவாயிடுவோம். அடுத்தது அவங்க கூட நெருக்கமாக இணக்கமாக இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருமே உண்மையிலே அழகாகவும் அறிவாகவும் அன்பாகவும் இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை அவங்களுடைய அந்த விஷனில் நல்ல அந்த மாதிரி அம்சமான பெண்கள் கிடைப்பாங்க. அவங்கள நமக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவங்க ஒரு பெரிய ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டாக இல்லை வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருப்பாங்கன்னு நம்ம பழகணும்.
கடைசியாக 1 மாதத்துக்குள்ளே ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னவர் காலத்தை நீட்டிக்க ஆரம்பித்தார். ஒரு கட்டத்துக்கு அந்தாண்ட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னால் வந்து புதுசாக அந்த கம்பெனியில் என்னால் ட்ரெயினப் பண்ணிக்கிற அளவுக்கு மைண்ட் செட் இல்லை. அதனால எனக்கு இப்போ வேணாம் வேலை, நான் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன்னு. அப்போல்லாம் வேலை கிடைக்காதுன்னு சொல்லி அவர் ஒத்துக்கல. ஏதோ சாக்கு போக்காக சொன்னார். சரி அப்படின்ட்டு அந்த வேலையை விட்டுடலான்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா அம்மாலாம் பதறிட்டாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம மருமக இப்படிப்பட்ட ஒரு வேலையை வாங்கினா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அண்ணி அவங்க நடந்து வரும்போது அந்த கனிகள் இருக்க, அடாடா அந்த கனிகளை பார்க்க உண்மையிலேயே அண்ணிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மட்டும்தான் அளவோடு பார்க்குற மாதிரி இருந்தது. அது என்ன பார்க்க கொஞ்சம் நெஞ்சம் கண்கள் போதுமா, அப்படிப்பட்ட அழகு கனிகள் அப்படி குலுங்கி குலுங்கி வரும்போது 2 கனிகளும் வார்த்தைகளே இல்லை. வாலிபத்தை அந்த விளையாடக்கூடாதுன்னு தடுக்கிற சக்தியே நான் இழந்து போயிடும். அப்போனா அது எந்த அளவுக்கு ஆடி எந்த அளவுக்கு ஒருவருடைய மனசையும் சரி அவங்களுடைய அத்தனை நாடி நரம்புகளையும் தூக்கி இழுக்குன்னா அப்போ என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மின்னல் கொட்டிய அழகு. அப்படியாப்பட்ட அழகு அண்ணி அந்த வேலையை விட்டுடக்கூடாதுங்கிறதுனால அப்பா அம்மாலாம் தவம் கடந்து எனக்கு அதை வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு இது கிடைக்குமான்னு பதட்டமாக இருந்தது. ஆனால் அண்ணி சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த நிர்வாகமே கட்டுப்பட்டு எனக்கு அந்த வேலையை தூக்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் வேலைக்கு போனால் ஒரு 25,000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா வேலைங்கிறது பெரிய ஒரு வேலையாக இருக்குது, அதை வாங்குறதே பெரிய வேலையாக இருக்குது. ஆனால் எனக்கு 40+ எனக்கு சேலரி வாங்கி கொடுத்தாங்க. நானும் அண்ணியை நான் தான் விட்டு கொண்டு போய் கம்பெனிக்கு விடுவேன். இப்போ சேர்ந்தே வேலைக்கு போய் சேர்ந்தே வர்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் அண்ணன் வாரம் வந்துக்கிட்டு இருந்தார். நல்லா தான் போய்கிட்டு இருந்தது லைஃபு. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் மாதத்துக்கு ஒரு டைம் வர ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியாக 2 மாதத்துக்கு ஒரு டைம் வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு சுச்சுவேஷனில் அவருக்கு வேறு ஏதோ ஒரு அசாதாரணமான தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கடினமான முடிவு எடுக்க போகிறோம், வேறு வழி இல்லை அப்படின்னாங்க. நான் அவங்க கூடயே நிற்கிறேங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதில் நியாயம் இருந்தால் நம்ம பக்கம் சப்போர்ட் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட ரொம்ப இணக்கமாக நெருக்கமாக ரொம்ப க்ளோஸாக பர்சனலாக பேச ஆரம்பித்தேன். எல்லாத்தையும் கிண்டலும் கேலியுமா அதே நேரத்தில் ஒரு அளவுகளோடு நாங்கள் பேசிக்கிட்டோம், பழகிக்கிட்டோம். எப்போதும் கிண்டல் பண்ணுவேன். எப்படி உங்களால் இவ்வளோ அழகாக ஒவ்வொரு பார்ட்ஸையும் வச்சுக்க முடியுதுன்னு கேட்பேன். என்ன குமார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிம்பாரு. இதில் என்ன, நம்ம வந்து திக்கன் தின்னா ஃப்ரெண்டாக இருக்கோம். நீங்கள் மட்டும் இப்படி தேக்கு மாதிரி எப்படி உடம்ப வச்சுருக்கீங்க, நீங்கள் பாக்கு மாதிரி வச்சுருக்கீங்க, நான் தேக்கு மாதிரி வச்சுருக்கேங்கிறீங்க அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்படியே போய்கிட்டு இருந்தது. இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு மாதிரி பேட் சுச்சுவேஷனாக அண்ணனுடைய அந்த ட்ராக் போக ஆரம்பிச்சிது. இதுக்கு மேலே அவரை ஒரு டெட்லைன்லேருந்து ஒரு நார்மல் லைன் கொண்டு வர முடியாத அளவுக்கு அவர் எதுலேயோ ஒரு ஆட்பட்டு இல்லை அடிமையாகவோ வேறு ஏதோ ஒரு பெரிய ராங் ஒரு கமிட்மெண்ட்டில் இல்லை இன்னொரு வட்டத்துக்குள்ளே அவர் வாழுறதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு அவங்கள ஆசுவாசப்படுத்தி நம்ம போய் நேரடியாக கண்கள், அதாவது காதால் கேட்குறதும் பொய், கண்ணால் பார்க்குறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுன்னு சொன்னேன். அவங்க ஒரு கட்டத்துக்கு அந்தாண்ட காடு மிரண்டா சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி உச்சபட்சமான கோபத்தோடைய உச்சிக்கு வந்துட்டாங்க. அந்த உச்சிக்கு வந்து ஒரு அழகு தேவதை, அன்பான தேவதை, ஆக்ரோஷமான தேவதையாக மாறும்போது அது ஒரு அழகாக தான் இருந்தது. இருந்தாலும் என்னால் அந்த அழகை ரசிக்க முடியல. ஏன்னா அவங்க இருந்த பதட்டத்தில் நான் சொன்னேன், நான் உனக்கு எப்போதுமே ஜோதி, உன் கூடையே இருப்பேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அந்தாண்ட பேர் சொல்லி கூப்பிடுவேன். என்னோடய வயசு கம்மி தான், கூடையே இருப்பேன். உன்னை என் தலைமையில் தூக்கி வச்சு ஆராதிப்பேன். என்னுடைய உயிரில் நீ தான் முழுசாக கலந்துருக்க. அது நீ எடுக்கிற தப்பான முடிவுக்காக கிடையாது, நீ சரியான முடிவு எடுத்து அண்ணன் கூட வாழ்ந்தாலும் என்னுடைய உயிர் நண்பியாக இருப்ப, அதில் மாற்றம் இல்லை. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை எனக்கு கொடுக்கறது மட்டும்தான் நீ எனக்கு செய்ய வேண்டிய பெரிய கைமாறு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் இறைவனுடைய அந்த கணக்கு வேறையாக இருக்குது.
உன்னை மாதிரியே ஜோதி மாதிரியே ஒரு பொண்ணை கொடுக்க முடியாது, அதனால் ஜோதியே கொடுக்க போகிறேங்கிற மாதிரியான ட்விஸ்ட்டு தான் இந்த கதையோட அடுத்தது. இந்த கதையோட கடைசி இறுதி பகுதியை அடுத்ததில் பார்க்க போகிறோம். திரும்பவும் நம்மளுடைய வாசக வட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த உலகம் முழுக்கும் இருக்க தமிழர்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.